பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையா சார் அப்படின்னு. என்னங்க அரசியல் கதை பண்ணுறீங்க, அரசியல் மேடை பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னாரு. எங்கே சார் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கேன், நேரம் பத்தலை அப்படிங்கும்போது பாருங்க அப்படின்னாரு. யூடியூப் பார்த்தேன். ஐயோ தலைவன் பின்றானே, இந்த கேரக்டருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்ட்டு அவரை தேடி போனா அவர் என்ன சொல்றாரு, ஏன் தலைவா நல்லதானே போகுது என் வாழ்க்கை, எதுக்கு இந்த ரணப்பெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் கதையை கேளுங்க சார், கேட்டுட்டு முடிவு சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க ஹீரோன்னு இழுத்து விட்டு வேற ஏதாவது என் வாழ்க்கையில சூனியம் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னாரு. நான் சார் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னேன். சரி 1/2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. கதையை கேட்டுட்டு இது கதையின் நாயகன் சொல்லுங்க, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டிவர் கூட. அதனால அவர் வந்ததுல இந்த கதையை அதாவது படம் பார்த்தவங்க 2 மணி நேரம் போர் அடிக்காம போகுதுங்க, எப்படி போச்சுனே தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தபடியா இந்த நான் நிறைய அதாவது துரைமுருகன் சாரை எனக்கு பிடிக்கும். அந்த டிஎம்கேல இருக்கிறாரு, அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், சிரிப்பாகவும் இருப்பார். அதே மாதிரி ஒரு கேரக்டர் யாரா அப்படின்னு பார்க்கும்போது பழக்கறியாகவும் இருந்துச்சு. அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் பட்டே கிளப்பிட்டாரு. அவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே ஒரு அந்த அளவுக்கு நகைச்சுவையில் கலக்கி விட்டார். நான் சார் ஒரு சீனுக்கு ஒரு 4 அடிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னா அவர் எல்லா சீனுமே 6 அடிச்சு விட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் இப்போ அவருக்கு ரசிகர் ஆயிட்டேன் நகைச்சுவையில். ஆனால் அவர் கூட உட்காந்து பேசினா தமிழ், ஐயோ தமிழை வளர்க்குறதுல இன்னைக்கு சில பேர் தான் இருக்காங்க, அதில் அவரும் ஒருத்தர். அவர் கூட உட்காந்து நாளெல்லாம் நான் பேசினாலும் எனக்கு போர் அடிக்காது. அவ்வளோ தூரம் அவர் தமிழ். ஏன்னா தமிழ் தான் நான் படித்தது செஞ்சது எல்லாமே தமிழ். இன்னைக்கு தமிழுடைய மனம், தமிழுடைய இது எல்லாமே அந்த ஆர்வம் குறைஞ்சு போச்சு. இத்தனைக்கு நான் பிறப்புல தமிழன் கிடையாது, இருந்தாலும் தமிழ் தான் என் உயிர். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம நாஜில் சம்பத் சார், அவர் ஒரு குழந்தை, அவரு அன்பா பேசி ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவர்கிட்ட இந்த பெரிய பொக்கிஷத்தையே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். கொடுக்க வாங்கிட்டாரு. ஏன்னா அவருடைய அறிவையும் புலமையையும் அவர் அந்த அரசியல் ஏமாத்தி, என் படத்துல கூட இருக்கு, பெட்டியா வாங்கி ஒரு சூட்கேஸ் கடையே வச்சிருக்கேன் அப்படின்னு பேசுவாரு. ஆனா கிடையாது, அரசியல் அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா கவுன்சிலர் வச்சிருக்கிற காசு கூட அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப அருமையான எளிமையான மனிதர். அன்பா பேசுனீங்கன்னா அவர் கையில இருக்கிறத ஏதாவது கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ரொம்ப அவர் எவ்வளவு பெரிய மேத. அவர் என்ன இயக்குனரே, அவர் ஏன் விட்டா ஸ்டூடெண்ட் மாதிரி இயக்குனரே கரெக்டா அதுதான் நீங்க போது எனக்கு புல்லரிக்கும், என்னடா இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நடிப்புன்னு அவர் தொழில் பக்தி, அந்த குரு சின்ன வயசா இருந்தாலும் அந்த குருக்கான மரியாதை, அது மேன்மக்கள் தான். ரொம்ப நன்றி சார். அதுக்கு பிறகு இப்ப மீனவர் துறை அமைச்சராக இருக்கிற ஸ்ரீநாத் எனக்கு 2 படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது. ஏன்னா டாஸ்மார்க்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சண்டை போடுவாரு. நல்ல வேலை அவர் அந்த கேரக்டர் இவர் சரியா வர மாட்டாரு, இதுக்கு யாரு சரியா வரும் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய என்னுடைய யூனியன் மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். டப்பு மனசுக்கு வர்றதா டப்பா டுமால் அடிச்சு உடைப்பாரு. யாருன்னா பேரரசு சார். அவரு இந்த மேட்டருக்கு இவர் தான் சரியா வரும் அப்படின்ட்டு ஸ்ரீனிவாஸ் சாரை ஒதுக்கிட்டு நான் அவர்கிட்ட போனேன். அவரும் என்ன சார் ஒரு சின்ன சீனா இருக்குன்னு, சார் இது சின்ன சீனா இல்லை, அதிரி புதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணேன். அவரும் சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு. ஆனா இப்ப ஸ்ரீநாத் சார் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நல்ல வேலை இந்த சீன்ல நான் நடிக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கஞ்சா கருப்பு சார் ரொம்ப ஸ்பாட்ல ரொம்ப வெறித்தனமா சாப்பிடாம கூட வேலை செஞ்சாலும் சாப்பிடுன்னு என்னை சாப்பிட வைக்கிற ஒரு கேரக்டர், நல்ல மனிதர், சகோதர பாசம் உள்ளவர். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அக்னி எஸ் வருண், அவர் இந்த படத்துல புதுமுகம், ஆனா புதுமுகமாவே தெரிய மாட்டாரு, அவ்வளவு பின்னிருக்காரு நடிப்பு. அதுக்கு பிறகு அக்ஷரா விஜய்னு ஹைதராபாத் பொண்ணு ஹீரோயினி, அவங்க நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி உட்காந்துருந்தாங்க.
அவங்க கேட்ட வார்த்தை ஒரு மாதிரி மனசு நெருடிருச்சு. என்ன சார் எல்லாருமே அழகா பார்த்து ஒரு நடிப்பை பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒன்னே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீதாம்மா ஹீரோயினி அப்படின்ட்டு அவங்கள கன்ஃபார்ம் பண்ணேன். நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மிக முக்கியமாக சொல்லணும்னா கேமராமேன் அவர் கொடுத்த காசுக்கு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு மியூசிக் டைரக்டர் ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்தப்ப எடிட்டிங்கில் வந்திருந்தார். அவர் ஏதோ ஒரு ஆல்பம் எடிட் பண்ண வந்திருந்தார். அவர் சாங்கை போட்டு காமிச்சார். உடனே வாய்ப்பை கொடுத்துட்டு அதான் நல்ல ஒரு கண்டென்ட் இருந்தால் உடனே அது போனி ஆகும். அவர் என்கிட்ட பார்த்த நிமிஷத்துலேயே அவர் ஓகே பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இவ்வளோ தூரம் மக்கள் தலைவராக வந்து நிற்கிது அப்படின்னா அது வந்து என்னுடைய முதலாளி கவிதாலயா சரவணன் சாருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வெங்கட் சார் அவரும் பேருதவி பண்ணியிருக்காரு. அவர் அக்னி அந்த ப்ராஜெக்டுக்கு அக்னி மூட்டினவரே அவர் தான். அதுக்கு பிறகு டைம் இல்லாதனால இங்கே இருக்கிற அத்தனை ஜாமான்களையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்கள் ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் அத்தனை பேரையும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வணங்கி வாழ்த்துக்கள் பெறுகிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இவர் இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், ப்ரொடியூசர், இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களா வந்திருக்க தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் R.K. செல்வமணி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாம் மனிதன் ஆடியோ இது மூன்றாம் மனிதன் பழகினார். மக்கள் தலைவா திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், சகோதரர் R.V. உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் ராதாரவி அவர்களுக்கும், சகோதரர் நாஞ்சல் சம்பத் அவர்களுக்கும், ஐயா திரு பழக்கருப்பை அவர்களுக்கும், அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார். அவர் மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும் பேரரசு, நந்தா பிரியசாமி, தீனா, இயக்குனர் எழில், பிருந்தா சாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலர் லியாகத் அலிகானா அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவிமரியா. ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு. பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லி தான் போனீங்க. ஏன்னா கீழே உட்காந்துருக்க வந்து இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும் போது அவரோட நண்பர் அங்கே உட்காந்துருக்கு. இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியாக நீ பேசுறதுக்குள்ள நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினைச்சிருக்கே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. ஆனால் ஏன் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில் இவ்வளோ பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்லனா, அவர் சினிமாவில் வந்து ஒன்றா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர உண்மையில் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் வந்து டைரக்ஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர் எல்லாருக்குமே வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒரு தடவை வந்து நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வந்து வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவிமரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமாண்ணா? சார் எவ்வளோ சார் பண்ணோன்னு? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறான்னு. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னே, நீ பண்ணுறா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு ஒன்று ஹீரோ போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்னைக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் சினிமாவில் நடிக்கிறான், பணம் கொடுக்குறாங்க நடிக்கிறான்னு நினைக்காதீங்க. அது ஒன்றா திரையில் இருக்கலாம், ஆனால் தரையில் வந்து
அவன் 15 லட்சம் வாங்கும் போதே, அதாவது வந்து 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது, உதவி பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். ஆனால் பணம் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும்போதே 15 லட்ச ரூபாயை வந்து இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக நன்கொடை கொடுத்தவர் வந்து இயக்குனர் ரவிமரியா. அந்த அளவுக்கு வந்து நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் வந்து மக்கள் தலைவான்னு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவா வந்திருக்காரு. எவ்வளவு பயம் பாருங்க, கதாநாயகன் சொல்லிட்டாருன்னே கதைக்கு நாயகன். ஏன்னா ஹீரோவா வில்லனா காமெடினா வண்டி ஓடிட்டு இருக்கு, இது யாரும் கருத்திடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாங் அவங்க உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வந்து 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரத்துக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வருவீங்க, அந்த இது தெரியுது அவங்க பார்க்கும்போது. அது போல் வந்து ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை சென்சார் பண்ணேன். பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வில்லங்கமாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் பிரிவு தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ பிரிவு தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் பரவாயில்ல ரவி, நீங்கள் நாளைக்கு தலைவாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்கு, மக்கள் தலைவாகவும் பயப்பட வேண்டியதாக 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு வந்திருக்க மக்கள் தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. உண்மையே வந்து நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. அது பிரிவு தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாகவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தால் மாநில அரசாங்கம் இந்த படத்தை வச்சு திரையரங்குகளில் அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்க இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்லை வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து இதை பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா? இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய உண்மையை சொல்றதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்குன்னா, இன்னைக்கு உண்மையை தவிர எது ஒன்றாலும் திரையரங்களை பேசலாம், திரையில பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்வை பேசலாம். ஆனா உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்னைக்கு இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அது அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்றது அப்படிங்கிறத வந்து மக்கள் தலைவர் மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமா ரசி வந்து அப்போ ஒருத்தரை பத்தி பேசும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுறாரு. இவங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் சம்பத்து குழந்தை இல்லை, டைரக்டர் குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு இப்போ நல்லா தெரியுது. பேச அதான் ஆடி கறக்க வேண்டிய மாட்டை ஆடி கறந்து பாடி கறக்குறாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையாக புரியுது இவர் வந்து எவ்வளோ சிறப்பாக வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு. உண்மையாக நான் வந்து இவங்களாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு நினச்சேன். பிழைக்கார சார், நாஞ்சில் சம்பத் சார்லாம் வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க போஸ்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நடிகராக இருக்காங்க. அப்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது ராதாரவி சார் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வந்தார். ராதாரவி சார் வந்து நட்புக்கு ஒரு இலக்கணம் வந்து ராதாரவி சார். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன மரியாதையோ இப்போ என்ன பார்த்தா என்ன மரியாதை கொடுக்குறாரோ, இயக்குனராக இல்லை வந்து ஒரு சங்கத்தோட தலைவராக பார்க்க என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மரியாதையை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணும்போது மணிவண்ண படம் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது அப்போ வந்து அவர் வந்து நல்ல பெரிய நடிகராக இருக்கார். ஆனால் சாதாரணமாக எல்லாரையும் ஒரே மாதிரியாக நட்போட பழக்கூடியவர். அதனால் பெரும்பாலும் என்னோட படத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டே இருப்பார். ஒரு சமயம் வந்து ஒரு படம் பண்ணும்போது வாரத்திற்கு ஒரு படம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு சீனு நான் சொன்ன ராதாரவி சார் வச்சு பண்ணலாம் சார் ராவத்துட்டு. ஐயோ ரொம்ப பணம் கேட்பாரியா, நீங்கள் தெரியாது அவனுக்கு அப்படின்னா. இல்லை சார் நான் வந்து பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. நான் முன்னே வந்து ராதாரவி சார் கிட்ட போனேன். சார் என்ன பண்ணார், என்கிட்ட வந்து ஒரு 3 நாள் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பண்ணணும், ஆனால் வந்து பெரிய சம்பளம்
அப்படியா அப்படியா சொல்லுவனே. ஏன்னா உங்ககிட்ட வந்து நான் சம்பளம் குறைச்சி வாங்கினேன்னா நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் மேனேஜர் உடனே 100 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாயா, ராதரை இவ்வளோதான் வாங்கினா, ராதரை இவ்வளோதான் வாங்கினான். அதனால் ஒன்று பண்ண, நீ எனக்கு பணமே வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. நான் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நண்பர்கள்லாம் வெளியேந்து பார்க்கும்போது ராதாரவி சார் வந்து ஒரு கரடுமுரடான மனிதர் மாதிரி தெரிவார். எப்படி நாஞ்சில் சம்பத்தை பற்றி நம்ம டைரக்டர் சொன்னாரோ அது மாதிரி ரவி சார் கூட வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கரடான ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த நட்புக்காக நீங்கள் என்ன இருந்தாலும் உங்க கூட பக்கத்தில் நிற்பார். சில நேரங்கள் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட மற்றவங்க பயந்து விலகிற நேரம் சூழ்நிலை வரும்போது கூட ராதாரவி சார் நம்ம கூட நண்பர்னா அந்த இடத்துல தைரியமாக நிற்கலாம். எவன் போனாலும் ராதாரவி சார் நம்ம பக்கத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நின்றுடுவார். படைப்பாளிகள்னு ஒரு இது வரும்போது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கும் போது, இப்போ எந்த ஃபெப்சிக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அதை எதிர்த்தே ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கட்டின லுங்கியோடு வந்து அங்கே நின்றுட்டார். காலைல ஒரு 5:30 மணிக்கெலாம் வந்து கட்டின லுங்கியோடு அங்கே வந்து ஆண்டாத்தட்டில் வந்து நின்று என்ன பிரச்சனை நான் அவங்க கூட நிற்கிறேன். அதுபோல் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர் வந்து ராதாரவி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக படத்தை பற்றியும் கேமராமேன் பற்றியும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டே இருந்தார். கார்த்திக் வந்து தயாரிப்பாளரோட ஒரு சூப்பர் ஸ்டார் கேமராமேன் கார்த்திக்கு அவ்வளோ அழகாக என்ன இருக்கோ அதில் வந்து மிகச்சிறப்பாக படம் பண்ணக்கூடிய. அப்போது ஒரு டெக்னீஷியனை பற்றி அது வெளியே இப்போ இவங்களாம் சொன்னால் தான் தெரியும். இப்போ கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே பிரபலியமாக இருக்கிற நடிகர்கள் வந்து சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும். அதுபோல் கார்த்திகை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் மக்கள் தலைவா அது மட்டும் இல்லை, கீழே வந்து பாருங்க ஃபார் சேல் இருக்கு. இது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன, அதனோட மீனிங் என்னன்னு. அது போடுறதுக்கு அதை யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமா நம்ம யாரையும் வந்து அரசியலில் வந்து யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. சில நேரங்களில் விமர்சனங்கள் வந்து வைக்கிறது என்னன்னா, அந்த விமர்சனங்களுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக திரையில் வந்து அது வரும்போது நல்ல வேலை இவர் சொன்னார் வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து பேரரசு பண்ணார். நான் நினைக்கிறேன்னா அன்பார்ச்சுனேட்டாக பேரரசு பண்ணியிருக்காரு. ஒருவேளை பண்ணாமல் இருந்தாலும் அவர் இன்னைக்கு ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா அந்த வாய்ப்பை வந்து ஏன்னா அவர் தான் வந்து என்ன தம்பி விஜய் வந்து வச்சு அன்னைக்கு சிஎம் வார்த்து எலெக்ஷன் பாட்டு ஒன்று சிவகாசியில் போட்டு நிச்சயமா அந்த பாட்டு தான் வந்து சாலை முழுக்க அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்க. அவர் ஒரு வேளை வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த சீனை கட் பண்ணி அந்த சீனில் நடிச்சிருந்தாலும் எங்களுக்கு மினிஸ்டராக கூட இருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒருத்தர். அவருடைய பாடல்கள் பிரபலியமானது. அவர் இதில் நடிச்சிருக்காரு. அதுபோல் எல்லாமே நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து நிச்சயமா படம் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது இயக்குனரோட பேச்சை பார்க்கும்போது நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனாலும் வந்து ட்ரெய்லர் போல் இயக்குனரோட கன்னி பேச்சு வந்து இந்த படம் எவ்வளோ சிறப்பாக நகைச்சுவையாக வரும். அதே நேரத்தில் நம்ம ரவிமரியாவோட பாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவர் வந்து ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூவ்மெண்ட் இடுப்பு வளர்ச்சி ஆடும்போது அவர் கொஞ்சம் இடுப்பு வளையாது அவனுக்கு. நான் ஏன்னா அந்த முதல் ஷாட் வரும்போது அந்த சட்டை வெளியே தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ பை மிஸ்டேக்ல வந்து சரியா இன் பண்ணாம வந்து ஆடுறான் போது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா படம் வரும்போது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஸ்டைல் போகுது. இப்ப நம்ம கொஞ்சம் வயசான அந்த ஜெனித்திக்கு நமக்கு தெரியல, அவன் அது போல ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதை மெயின்டைன் ஆகக்கூடிய அதான் வந்து ரவிமரியாவோட பிளஸ் என்னன்னா கரண்ட் அவர் வந்து நானும் அவரோட சேர்ந்து ஒரு படம் மாட்டதாக இருந்தது. அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்போதான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனாக எனக்கு நிறைய தெரியும். ஆனால் ஒரு கிரியேட்டராக வந்து ரவிமரியா எப்படின்னா அவரோட ப்ளஸ்ஸே வந்து அப்டேட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட இன்னைக்கு என்ன ப்ளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்டாக சொல்லக்கூடிய, கரண்டில் பேசக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய, அதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடைந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனால் அவரோட அறிவு வந்து எல்லாரை விட வந்து அரசியல் ஞானம், அரசியல் அறிவும் அதை பற்றியான விழிப்புணர்வு. ஏன்னா அதை படித்ததே அந்த அளவு இது சோசியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால் வந்து சமூகத்தை பற்றியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்குது. அதை இந்த படத்தில் வந்து காமெடியாக வெளியே கொண்டு வந்திருக்க நான் நினைக்கிறேன்.
அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். எனக்கு நெருங்கிய நண்பர் ஒட்டகத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்ன என்னோட பிரச்சனை என்னவா இருந்தாலும் எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால் அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்குது. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க நீங்கள் வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கவிதாலயா சரவணனுக்கு நான் வந்து இந்த இந்த சில்லு பார்க்கும்போது ரவிசார் சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்தர் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே இருந்துருச்சாரு. அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னுடைய ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்த அந்த கவிதாலயா பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் தயாரிப்பாளராக அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அனைவருக்கும் மக்கள் தலைவாவில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகைகளுக்கும், தயாரிப்பாளருக்கும், பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்க மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைய உண்மைகள் எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அக்னி, எஸ் வருண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாங்கிறார் சார், பேசுறதா கடைசியா பேசுறாரு, என்ன சொல்றாரு, கடைசியா பேசுறாரு, ரிலீஸ் பண்ணுங்க. அவர் இருக்கும்போது பண்ணிடுங்க, அவருக்கும் பண்ணிடுங்க சார். ஆடியோ ரிலீஸ் அவர் அக்னீஸ்வர் செல்வமணி சார் வந்து வேறு சங்கத்தில் பதவி போறதுனால அவர் மொத்தமா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. சரி சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. இந்த ஆடியோ லான்ச் உங்களுக்காக இப்போ ரிலீஸ் செய்யப்படும். Okay, thank you. இயக்குனர் சி ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், பேச அழைக்கிறேன். ஒரு
நீ போங்க, நான் முன்னாடி பேர்கள் பண்ணி அனுப்புவேன். 5 நிமிஷம் பேச போனேன். அப்ப நான் தான் ரங்கநாதன் நினைச்சேன். சொல்லிடுறேன் சார். எஸ் சார், பார்க்காதீங்க சார். பல பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க நடிப்பு அரக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அத வயசானாலும் இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவாரு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில வார்த்தை சொல்லாத இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும், மேலும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பையன் இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னா எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொன்னார் கதையின் நாயகன்னு. கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது உன்னை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவாயா அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவாயன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆயிடும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவ்கிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா இந்த படத்தை விட்டா நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததியா இதெல்லாம் நடந்ததியா இதெல்லாம் நடந்ததியான்னு. அதையே வச்சுருக்கான் அவன். அதனால் அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிவான். நல்லவனே கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சான். ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையன் தான் அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லாரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதுலேருந்து எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பெரிய வெரி பிரெய்னி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட குறைச்சிடுவான். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தாங்க. அதனால் பார்க்கறதுக்கு அப்பாவிமா இருப்போம், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தினோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படா நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன்னு. நாங்கடா இது ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரில. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில்
எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா has done a good job. ரவி மரியா கிளாஸ் சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லாரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்க, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணால் பாருங்க, ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போக போகுது உனக்கு. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை சொல்கிறாங்களோ சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்பவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு வந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்களாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை ரொம்ப சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்து வந்திருக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா உன்னை பற்றி நல்லா சொன்னேன். தேங்க்யூ சார். இயக்குனர் சி ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். மக்கள் தலைவா இசை வெளியீட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, எனக்கு முன்பு பேசிய சம்மேளனத்துடைய தலைவர் அன்பிற்குரிய ஆர்கேஎஸ் அவர்களே, மரியாதைக்குரிய ராதாரவி அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் லியாக்கத் அலி கான் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொருளாளர் பேரரசு அவர்களே, மற்றும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் இணைச் செயலாளர் வந்து பிரபாகர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் நடிகர்களாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பழக்கருப்பி அவர்களே, நாஞ்சில் சம்பத் அவர்களே, மற்றும் இந்த படத்தினுடைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து ஆரம்பித்ததே வேற ஒரு மாதிரியான ஒரு நடிகர்கள் ஒரு சூழ்நிலையில் தான். என்னுடைய குருநாதர் எஸ்ஐசி சார் வந்து இதில் நடிக்கணும் அப்படின்னு ராம்தேவ் கேட்டார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கதை சொன்னோம். முதல்ல அவர் ஓகேனார். இருந்தாலும் நான் ராம்தேவ்கிட்ட சொன்னேன், இது வந்து இப்போ ஓகே, இது சரியாக வராது, அதில் சில பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை முயற்சி பண்ணுவோன்னாரு. அது கடைசியில் அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் உண்மை. அதுக்கப்புறம்
யார் நடிக்கலாம், எங்கள் டைரக்டருடைய கேரக்டரில் யார் நடிக்கலான்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இது ராதா ரவி சார் மட்டும்தான் நடிக்க முடியும். அப்போ கேட்டார், ஹீரோ யார் நடிக்கலாம், வேறு யாருமே நடிக்க முடியாது. அமாவாசை சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டரு, அது இன்றைக்கி ரவி மரியா மட்டும்தான் பொருத்தும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இன்றைக்கி பொருந்தி வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்குங்கிறது மட்டும் உண்மை. ராம்தேவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தான் நினச்சதை சாதிப்பார். யார் பாதிக்கிறாங்களே இல்லையோ அவர் பாதிக்காமல் சாதிப்பார். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு, பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவர் ஷூட்டிங் போனார். அங்கே அருமையான ஒரு தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் கிடைச்சார். அது அவருடைய உழைப்பு, இவருடைய நம்பிக்கை. அந்த படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. ஆனால் ராதாரவி சார் மட்டும் என்கிட்ட ஷெட்யூல் முடிஞ்சதுன்னு சொன்னார், மாப்பிள்ள கேமராமேன் சூப்பராக பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு நான் நடிக்க போன இடத்துல அதை உணர்ந்தேன். சூப்பரான அருமையான கேமராமேன். எந்த இயக்குநர்களும் இவரை பயன்படுத்தலாம். அதிக நாட்கள் வராது, லைட்டிங்கு பெருசாக இருக்காது, நல்லபடியாக பண்ணக்கூடிய அருமையான ஒரு கேமராமேன். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும். ராமதேவன் படம் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் ரவி மரியா ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் கொள்கை பரப்பு துணை செயலாளர், வேறு நட்சத்திர பேச்சாளர். அதுவும் இல்லாமல் இங்கே 2 நட்சத்திர பேச்சாளர், கலைப்பிரிவு செயலாளர்கள், ஒரு தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த கதையை கூப்பிட்டு போய் ராம்தேவ் சொல்ல சொன்னேன். அதில் ஒரு 2 காட்சி அது இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பேசணும். ஏன்னா அந்த கட்சியை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அது இல்லாட்டி பண்ணுவோம்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். அப்போ ராம்தேவ் வந்து ஒத்துக்கிட்டாப்பி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதிகள் பார்த்தாலும் அவர்கள் பண்ண பாதிப்பு இந்த திரையில் தெரியும். டைட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவா. இன்னைக்கு தலைவா இருக்காரு, அவர் மக்கள் தலைவா ஆகிட்டார். அதுதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக தான் இந்த படத்தோட கதையாக இருந்தது. அதுதான் உண்மை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ராம்தேவ் வந்து அதை முடிவு பண்ணி கதை எழுதிட்டு அது இன்னைக்கு நடந்திருக்கு. அது எப்படி வெற்றிகரமாக நடந்ததோ இந்த திரைப்படமும் வெற்றிகரமாக அமையும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் தலைவர் மூலம் இன்னைக்கு என்னுடைய நண்பர் கதாநாயகனாக இருக்கார். தொடர்ந்து கதாநாயகனாக நீங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள், அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. தொழிலதிபர் சுப்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வசந்த கல்பா இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களே, ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களே, பேரரசு அவர்களே, எழில் சார் அவர்களே, அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, தயாரிப்பாளர் பழ கருப்பையா அவர்களே, திரைத்துறையை சார்ந்த கலைஞர்களே, நண்பர்களே, எதிரில் இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் நான் இப்போது இங்கே நிற்பதற்கு காரணம் நண்பர் ரவி மரியா.
ரவி மரியா அவர்களும் நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஜீவா வச்சு படம் பண்ணோம். அப்போது ஆரம்பித்த நட்பு. நட்பு அப்போ ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே 92ல் ஒரு சென்னைக்கு வந்தார். நானும் அப்போ தான் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆனேன். அப்போ எங்கள் ரூமில் வந்து நான், லிங்குசாமி, வசந்த பாலன் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணார். உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலிருந்து எனக்கும் ரவி மரியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதை வென்று பெரிய கதை அது. முக்கியமாக எனக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதுகு வலி சீரியஸாக வந்தது. ஒரு 3 மாதம் படுத்த படுக்கை, ஏன்ச்சுன்னா உடம்புலாம் நிற்க முடியாது, வலிக்கும். அந்த காலகட்டத்தில் நான் ஒரு இங்கே நல்லா, எங்கள் ஒய்ஃப் வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் கிடையாது, ஈசிஆரில். அதனால் வீடு அங்கே, நான் இங்கே ஒரு ரூம் பிடிச்சி தனியாக தங்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 3 மாதமும் தினமும் இவருடைய உதவியாளரும் இவரும் வருவாங்க என்னுடைய ரூமுக்கு. வந்து எனக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதை இவருடைய உதவியாளரை வச்சு பண்ணுவார். சில நேரத்தில் இவருடைய கைகள் கூட என்னுடைய முதுகில் தேய்த்து விட்டுருக்கு. எல்லாம் அனைவருக்கும் உதவி செய்யார் வந்து நிற்பார்னு சொன்னாங்கல்ல, அது வந்து என்னுடைய அனுபவத்திலே நேரடியாக வந்து நின்றவர் ரவி மரியா. அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய ஒரு அற்புதமான நண்பர். அந்த 3 மாதத்தில் ஒரு நாள் கூட வராமல் இருக்க மாட்டார். ஒருவேளை அவருக்கு படப்பிடிப்பு இருந்ததுன்னா அவருடைய உதவியாளராக வந்துருவார். வந்து எனக்கு வந்து அதை வந்து ஆட்டுக்கால் சூப்பு, அந்த உதவியாளர் வந்து ஆட்டுக்கால் சூப் தயார் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி அந்த மருந்து மாத்திரை, அதாவது எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிடாதீங்க சார், நீங்கள் வந்து இந்த சித்தா மருத்துவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எனக்கு வந்து அந்த மருத்துவரை அறிமுகப்படுத்தி அந்த இதையும் செஞ்சார், அந்த உதவியும் செஞ்சார். அதுக்கு பிறகு நான் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அவர் தொடர்பில் தான் இருந்தார். அந்த 3 மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், வந்தாருன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரூமில் இருப்பார். அப்போ நான் படுத்த அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கதை பேசணும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இல்லை சார், அந்த ரோபோ சங்கரையும் இவரையும் வச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக் மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறமாட்டி பார்த்தோம் காமெடி ட்ராக் இல்லைங்க, அது முழு கதை அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல இவரை வச்சு கதாநாயகனை போட்டு படம் எடுக்கலான்ட்டு. அது ரவிதேவுக்கு தெரிஞ்சிருக்கு. ரவிதேவ் கதாநாயகனை போட்டு படம் எடுத்துக்க. ரவிதேவோட பேச்சுல நல்ல ஒரு ஃப்ளோ. ராம்தேவுடைய இவர் ரவிங்கிறதுனால அது ஒரு ரவி வந்துருச்சு. ராம்தேவுடைய பேச்சுல ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கு. அதாவது ஒரு திரைப்படத்துல பல ஜானர் இருக்கிற மாதிரி அரசியல் நையாண்டி படம், பொலிட்டிக்கல் சாட்டையர் என்பது ஒரு ஜானர். ஷோடைய பல படங்கள் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கு. பிரச்சனைகள் வரும், அது வந்து என்னன்னா அந்த படத்தினுடைய ஜானருடைய தன்மை அது. அவர் வந்து உண்மையே உன் விலை என்ன போன்ற படங்கள்லாம் இருக்கு. துக்ளக், அந்த அவருடைய இன்னும் சில படங்கள், சோ எழுதிய படங்கள், கலைஞர் எழுதிய பல படங்கள் அரசியல் நையாண்டி விமர்சனங்கள் இருக்கு. மணிவண்ணன் சார் எடுத்த படங்கள்ல அமாவாசை கேரக்டர் இருக்கு. அது போன்ற படங்கள்ல அரசியல் விமர்சனங்களும், அதை வந்து எப்படி வந்து நம்ம சென்சார் மட்டும் இல்ல, நம்ம வந்து அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த கருத்துக்களை வந்து நம்ம எப்படி உண்மைதானே சொல்றோம். ஆனால் நாட்டில் நடக்கிற விஷயத்த ஒரு கலையாக மாற்றும் போது அதை அனைவரும் ஏற்க தகுந்த விதத்தில் சொல்ல தெரிந்த கலைஞர்கள் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். எனக்கு இந்த ராம்தேவ் மேல அவர் பேசியதை வைத்து நானும் அவரோட பழகினதில்லை. அவர் பேசியதை வச்சு அதை ஒழுங்கா அதை நகைச்சுவையோட ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து அவருடைய மற்றவர்கள் கேமராமேன், மியூசிக் டைரக்டர்லாம் பற்றி சொன்னாங்க. ஒரு செலெக்ஷனுக்கு பொண்ணு வந்தது, வரிசையா எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு வந்து இது செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்தது. என்னம்மான்னு கேட்டேன். என்ன சார் அழகா இருந்ததான் எடுப்பீங்களா, நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எதையும் யோசிக்காம இந்த பொண்ணு தான் எனக்கு ஹீரோயின் சொன்னார். பார்த்தீங்களா, அந்த குட் ஹார்ட் கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்கள் அனைவருக்கும், யூனிட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நண்பர்களே, நீங்கள் வெற்றி அடைந்து ரவி மரியாவை ஹீரோ ஆக்கிடுங்க. எனக்கு ஒரு படம் இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் ஜாம்பவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததே ரவி மரியாக்காக தான். இந்த யூனிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தோடனே டைரக்டர் பேசுனதை கேட்டோன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவர் மண்டையிலேருந்து பேசலை, இதயத்திலேருந்து மனசுலேருந்து பேசுகிறாரு. அவர் மனசுக்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைன்னு தெரியுது. கைத்தட்டுங்க. அவரை பற்றி தானே பேசுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி மரியா அப்படின்ற பேர் வந்து மரியா அவரோட மனைவி பேர்.
வந்திருக்காங்களா? மனைவி மேல அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டவர், குடும்பத்தை அவ்வளவு அழகா நேசிப்பவர். அவரோட வெற்றி வந்து அவர் மனைவியை மதித்த அந்த மரியாதையில தான் தொடங்குச்சு நான் நினைக்கிறேன். ரவியா இருந்தவர் ரவி மரியா மாறுற காலத்துல இருந்து எனக்கு தெரியும். இங்க கூட்டத்தில் ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய சிறுமலகக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு ரவி மரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரகம் இருக்கு ரவி மரியாட்ட. அவன் ஒரு படத்துல வந்து நான் திருநங்கையார் அடிக்க வச்சேன். நீங்களாம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையார் நடிச்சாரு. மீசையில எடுத்தாரு, மொத்த உடம்புல எத்தனை முடியையும் வலிச்சுட்டு படத்துல வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ண மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கத்துட்டு வந்து நடிச்சாரு. இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய டெடிக்கேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு அர்ப்பணிப்புலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவிமரியாட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையா 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டாரு. ஒரு முறை நான் கேட்டேன், சினிமாவில் ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9 நீ எந்திரிச்சாக்க கீழே விழுந்துருவா. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சாதான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிக்கேஷன் தான் அவர் இன்னைக்கு ஹீரோவா மாத்திருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பாரு, என்னுடைய தொடர்ந்து 3 படங்கள் நடிச்சாரு. இப்ப சமீபத்தில் படங்கள் அவர் பயன்படுத்த முடியல. முந்தினி வந்து ஒரு சாதாரண நடிகை நடந்த உன்னை வந்து சின்ன சின்ன ரோலில் பயன்படுத்த முடியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகரை மாறிட்ட, உன்னை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ வந்து இப்போ வந்து பி கிரேட்லேருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கிற, அதனால கரெக்டான டைத்தில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தில் நடக்க நான் நம்புகிறேன். ரவிமரியா மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தொழிலதிபர் குமரேச பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் இருக்கும் திரைத்துறையை சேர்ந்த முன்னவர்களுக்கும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், பெரியோர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். மக்கள் தலைவா, ஒரு நல்ல டைட்டில். நிச்சயமாக எனது நண்பர், நமது நண்பர், எங்கள் சங்கத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவான என் தம்பி ரவிமரியா வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி. அவரை பற்றி புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டா இந்த குழந்தைய வச்சு என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம், நல்லா ஏமாற்றலாம். அந்த தம்பி சொன்னானே அந்த மாதிரி அது இல்லை. உண்மையாகவே அன்புக்கு அடிமையாயிடுவாப்புல. சில டைமில் கோபம் வந்தால் தத்துக்காப்புத்துக்கான்னு குதிப்பார். அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது வந்து வேற ஏதாச்சும் ராங் சென்ஸில் வந்துச்சுன்னா இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உண்மையானவனுக்கு கோபம் வந்தால் அப்படித்தான், அதுதான் உண்மை. ஆக 5 நாளைக்கு முன்னாடி அண்ணே நீ வந்துடணும், அவ்வளோதான், ஒரே வார்த்தை ஃபோனில். சரி தம்பி. அப்புறம் நான் தான் ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும், நம்ம தான் கேட்டுட்டு இருக்கணும். ஸோ ஆக ரவிமரியா அவர்கள் மிளகாய் படத்தின் மூலமாக, அதானப்பா முதல் படம், ஆசை, அதுக்கப்புறம் சூப்பர் குட், அதுக்கப்புறம் மிளகாய், இந்த 2 படங்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்திருக்க வேண்டியது. அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டான்னு ஜாலியாக நடிப்பை சூஸ் பண்ணிட்டார். பாக்கியராஜ் அந்த மாதிரி அவரு டைரக்ட் பண்ணி நடிச்சு 2 கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. நீ மட்டும் நைஸாக வந்து போகுமா, சம்பளத்தை வாங்கணுமா, நடிச்சோமான்னா. ஆனால் மற்றவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி அல்ல, இவன் மிகப்பெரிய நடிகன், உண்மையாலுமே நடிகன். ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டா அந்த ப்ரொடியூசரை தூங்க விட மாட்டார், அந்த டைரக்டரை தூங்க விட மாட்டார். அந்த
கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசனை பண்ணிட்டே இருப்பார். அதுதான் இந்த நடிகனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணும்ன்றது அதிகமாக உழைப்பாப்புல, ஒரு டைரக்டரை விட அதிகமாக உழைப்பாப்புல. அது எனக்கு தெரியும். நானே ஒரு படங்கள் அவர் கூட பணியாற்றும் போது அது அவரை மிகப்பெரிய காமெடியனாக உருவாக்கிய எழில் சார் இருக்காரு. எழில் சாருக்கு அவர் எந்த மேடையிலும் எழில் சாருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். அந்த அதுதான் அந்த குணம். எழில் சாருக்கு போய் இவரை வச்சு ஒரு சீன் எடுத்தான்னா அவன் எப்போ முடிக்கிறான்னா அப்போ முடிக்கிட்டு நான் விட்டுருவேன் அப்படிப்பா. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். அதனால தான் அந்த படத்தில் இவர் யாரு ரோபோ சங்கர் இவருக்கு காட்சியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு இவங்க நடிக்கிட்டுன்ட்டு விட்டு இவர் தூங்கிட்டார் போல் இருக்கு. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். இவங்க இந்த சீனை மிக பிரமாதமாக கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த காட்சிகள் எல்லாம். ஸோ இதனால் ஒரு இன்வால்வ்மெண்ட் தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இந்த கவுண்டமணி சார் வீரப்பண்ணை வச்சு டைலாக்ஸ் எல்லாம் எழுதிப்பார். அவங்களுடைய சீக்வன்ஸ் அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க தனியாக, அதாவது தயாரிப்பாளர்களை விட அந்த படத்தோட டைரக்டரை விட அவங்க ஒரு தனியாக ஒரு டீமாக வேலை செஞ்சு அந்த படத்துக்கு என்னென்ன நம்ம எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில் இவர் ஒரு இயக்குனருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதனால் தம்பி ராம்குமார், அவர் பேர் ராம்குமார், ராம்தேவ்னு சொன்னது நான் யாரோ புது ஆளுன்னு பார்த்தேன். நம்ம பையன் நம்ம ஆஃபீஸில் இருப்பான். என் ஆஃபீஸில் வளர்ந்த பையன்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக நீ வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பேசிட்டாப்புல, குழந்தை மாதிரி. அன்னி விவரமானவன்டா, சும்மா இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டிருக்காது. என்ன கரெக்டான சம்பளத்தை பேசி வாங்கி கொடு. என்ன பாவம் இப்போ அண்ணன்மார்கள்லாம் எவ்வளவு அரசியலை பார்த்துருப்பாங்க. இங்கே கொண்டாந்து சினிமாவில் கொண்டாந்து விட்டு அரசியலை காட்டாதடா. இது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவங்கெல்லாம் அரசியல் சொற்பொழிவாளர்களில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. இப்போ நம்ம எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சினிமாவுக்குள்ளே இழுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக போகுது சார். நம்மளும் இஷ்டத்துக்கு பேசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சினிமாக்காரங்க ஆயிடுறாங்க. நம்மளும் சினிமா மேடையில் சில டைமில் அரசியலை பேசுகிறோமா, இப்போ எல்லாம் கலந்துருது ஒன்றோட ஒன்றா. அதனால தைரியமாக நம்ம இவங்ககிட்ட ஈஸியாக அரசியலும் பேசிக்கலாம், சினிமாவும் பேசிக்கலாம், அரசியலை கற்றுக்கலாம். பழக்கற்பையா அண்ணன் மூலமெல்லாம் நிறைய விஷயங்கள். அது அவர் சமீபத்தில் ஒரு 2-3 ஸ்பீச்சஸ் கேட்டேன். சிலது முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா அதுவும் உண்மை இருக்கும், இதுலேயும் உண்மை இருக்குது, இன்றைக்கி பேசுகிறதுலையும் உண்மை இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப்னு. ஆனால் அது அந்த தெளிவு உங்ககிட்ட இருந்து வரும் பாருங்க ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போது. ரியலி கிரேட். அதே மாதிரி அண்ணன் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு பலம் சேர்க்கும். நிச்சயமாக அரசியல் என்னதான் அரசியல் பிரச்சனைனால இந்த படத்துக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வரும்னா அது வராது. ஏன்னா இவங்க இருக்கிறதுனாலேயே அது வராது. அதனால தைரியமாக இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை குறிப்பிட்டு மிகப்பெரிய வெற்றி படமாக இது வரப்போகுதுன்றதுல எனக்கு ஏன்னா கலக்கியிருக்காப்புல சாங்கு தம்பி. அடடா, அது பின்னாடி ஹீரோயின் தானே அவங்க. ஹீரோயினை வச்சுட்டு அழகா டான்ஸு. வீட்டில் பார்த்துட்டாங்களப்ப? தங்கச்சி பார்த்துருச்சா? ஓகே, தங்கச்சி வீட்டில் போய் இருக்கு. அதே மாதிரி தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா அது கவிதாலயா சரவணன். அவரும் பேர்லேயே மிஸ்ஸஸோட சேர்த்து வச்சிருக்காரு. நீங்கள் பேர்லேயே மிஸ்ஸஸோட சேர்த்து வச்சிருக்கீங்க. அதனால இதுக்கு எல்லாமே குடும்பத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். அதனால இவங்க குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ஹானஸ்டா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு நம்மெல்லாம் ஹானஸ்டா ஒரு நல்ல ரிசல்ட்டை, நல்ல கிளாப்ஸை, மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்துக்கு நம்ம எல்லாம் தருவதற்கு இந்த படத்தை வாழ்த்துவோம். அதாவது திருப்பி நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நல்லா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இது ஏதோ சிக்கல் பிடிச்ச படம் மாதிரியாவது கொண்டு போய் எல்லாம் சேர்த்துறாதீங்க. ஒரு நல்ல திரைப்படம். அந்த திரைப்படத்தை வாழ்த்துவோம். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்,
ஃபைட் இருக்காப்பா, ஃபைட் மாஸ்டர், ஓகே, டான்ஸ் மாஸ்டர் மற்றும் ஒளிப்பதிவாளர், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், பாடலாசிரியர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து வெற்றி விழாவிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வசனகர்த்தா AR வெங்கடேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன்.